பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஒன்று பார்க்கலாம். அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அநேக அற்புத அடையாளங்கள் செஞ்சுட்டு வர்றாரு. இது நம்ம மார்க்கில் பார்க்குற காரியங்கள். அது படகுல ஏறி இக்கரைப்பட்டு வராரு. அவர் வந்த உடனே திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி என்ன பண்ணுறாங்க வராங்க. அப்போ ஜெப ஆலய தலைவர் ஒருத்தர் என் பொண்ணு ரொம்ப வியாதிப்பட்டிருக்கா, அவளை சுகப்படுத்தணும், எவ்விருவின் மகள், சரிங்களா, சுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆரோக்கியம் அடைய வேண்டிக் கொள்கிறாரு. சரி, நான் அவர் வர்ற வழியில் பார்க்க போனால் அப்போ தான் திரளான கூட்டங்கள் நெருக்கிட்டே வரும்பொழுது தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ காரியங்கள் நடக்குது. அவங்க வஸ்திரத்தை தொடுறாங்க. அந்த பஞ்சாயத்துலாம் முடியுது. யார் என்ன தொட்டதுன்றாரு, சுகமடை. அப்போ அவங்க சுகமடைகிறாங்க. அதுக்கு அடுத்த காரியம் தான் இது, சரிங்களா. இப்படி இது பண்ணவுடனே இதுக்குள்ளே என்ன பண்ண, அந்த குழந்தையானவ மறித்து போயிடுறா. மறித்து போயிட்டவுடனே அங்கே உள்ளவங்க ஜபாலய தலைவங்கிட்ட, போதகரம் வருத்தப்படுத்தாது, உன் பொண்ணு இறந்துட்டா, வேணா வந்துரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அங்கே பாருங்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, ஆமீன். ஏன்னா சோர்ந்து போகிற மாதிரி அவங்க வார்த்தையை சொல்கிறதுனால, சரிங்களா. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, சூழ்நிலைகள் என்ன இருக்குது அது போல தான் இருக்குது. அதனால் சொல்கிறதுனால கர்த்தராக இயேசு கிறிஸ்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இருன்னு சொல்கிறாரு. அப்புறமா பேதுரு, யாக்கோபு, அவங்கள கூட இருந்த சகோதரர்கள் மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே அழுதுட்டுருக்காங்கள அவங்களெல்லாம் அமைதல் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையை கரம் பிடிச்சி தூக்கி விடுறாரு. தலித் தாக்குமி என்றாரு. அந்த சிறுப்பன் எழுந்திருக்கிறா. உடனே சிறுப்பன் எழுந்து நடந்தாள். அவளுக்கு சாப்பாடு கொடுத்து இது பண்ணுறாங்க, சரிங்களா. இப்போ இதில் என்ன காரியம் சொன்னால், சூழ்நிலைகள்லாம் தோற்று போகிற மாதிரி தோல்விகள் போல் தெரியும் போது எல்லாருமே சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்காத காரியம், இதுக்கு போயிட்டு கடவுளை வேண்டிகிட்டு கிடக்குறிய, கம்முன்னு வேலையை பார்த்துட்டு போவியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, கண்டிப்பாக உனக்கு நடக்கும். நீ எதிர்பார்த்துருக்கிற முடிவை தேவன் கொடுப்பார். ஒன்று மட்டும்தான் செய்யணும், அவர் மேலே விசுவாசம் வைக்கணும், பயப்படாதபடி. ஏன்னா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட்டார் வேதம் சொல்லுது. அப்போ அவரை நம்ம உறுதியாக படுத்திக்கும் போது, ரெண்டாவது, இந்த மாதிரி அவ்விசுவாசமாக உங்களை லோ பண்ணுற, உங்களை இழுத்து கீழ்மட்டமாக தள்ளுறவங்கள உங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணுன்றது தான். இங்கே கீழே அவங்களெல்லாம் கொண்டு வர கூட்டங்களெல்லாம் அங்கேயே கட் பண்ணி விட்டுட்டு, அவருடைய ஸ்ரீஷர்களும் ஏசப்பாவும் அந்த பிள்ளையினுடைய தகப்பனை மாத்திரம்தான் கூட்டின்னு போகிறாரு. அப்போ அற்புதம் நடக்குது, சரிங்களா. நீங்கள் யாராக இருந்தாலும் எதுக்காக இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, வேண்டிகிட்டு இருக்கீங்களோ தெரியாது, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவனை மாத்திரம் நோக்கி